எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். தயிர் தக்காளி இது ரெண்டும் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு டிஷ்ஷோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பண்ண போகிறது. அதுக்காக 2 பெரிய தக்காளி, புளிப்பு அதிகமாக இல்லாத நல்ல சிகப்பு கலரில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. 2 எடுத்துருக்கு. அது இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இதே மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லை இருந்தால் 15 நிமிஷமாவது வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தக்காளியில் இருக்கிற அதிகமாக இருக்கிற தண்ணி இறங்கிடும். தயிர் ஊற்றும் போது தயிரோட கட்டி பார்த்துட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணி வேணா எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் கொட்டிடலாம். இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பவுல் எடுக்கும்போது செராமிக் பவுல் இல்லை இருந்தால் ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் ஊற்ற வேண்டியதா, அதனால தான். 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் பூண்டு, அரை இஞ்சி சைஸுக்கு இஞ்சி எல்லாமே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து எடுக்கிறதா எப்போவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிற ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிடலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம், ஆயில் கூடி ஊற்றிடலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த மாதிரி தாளிக்கிறேன் அப்படின்னா நம்ம செய்கிற அந்த தயிர் தக்காளி அந்த டிஷ்ஷுக்கு ஊறுகாயோட ஒரு டேஸ்ட்டு மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஆயிலில் செய்யும்போது வேறொரு கரையோட டேஸ்ட்டும் கிடைக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆயில் சூடோடே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிக்ஸுக்கு மேலே ஊற்றிருக்கு. அந்த பவுடர் நீங்கள் போடும்போது தனித்தனி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் எல்லா பவுடருக்கு மேலேயும் ஊற்ற முடியும். அப்போ எல்லாம் நல்லா அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்செடுக்க முடியும். டைரெக்டாக நம்ம பவுடர் கொண்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுச்சுன்னா கருகி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளியில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இறங்கிடுச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை, தயிரோட கட்டி பார்த்துட்டு இது நம்ம வேணா எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் கொட்டிடலாம். இதில் இப்போ நான் தண்ணி கொட்டிடுச்சு, தக்காளி மட்டும்தான் எடுத்துருக்கு. 1.5 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச வறுத்த அந்த மிக்ஸ் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் பிளெண்டருக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி வேணாலும் ஊற்றிடலாம். அந்த மாதிரி செஞ்சால் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றி இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டால் தான் கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்து கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு தயிர் தக்காளி மிக்ஸ் தான் இது. சாதம் கூட இது சைட் டிஷ்ஷாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.